வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா எப்படி செய்ய போகிறோன்றதான் பார்க்கலாம். டேஸ்டியான மட்டன் சுக்கா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேன் அல்லது கடாய் எடுத்து 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கணும். நாட்டு வரமல்லியாக இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு பட்டை, 2 கிராம்பு, அதோட 6 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிடணும். எல்லாம் சேர்த்து ஒன்றா வறுத்து பொடி திரித்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். கொஞ்சம் பொரிஞ்சோடனே 1 கப் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒன்றா சேர்த்துக்கிறோம். 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் அரைச்சி இதை ஒன்றா சேர்த்துக்கிறோம். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நிறைய தக்காளி சேர்த்தோம்னா அது கிரேவி மாதிரி ஆயிரும். இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கினாதான் மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதக்கிக்கிறோம். முக்கால் கிலோ மட்டன் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது எல்லாம் சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் சரியான பதமாக இருக்கும். அந்த 1/2 டம்ளர் தண்ணிக்கு இவ்வளோ தண்ணி வெந்தோடனே வந்துடும். அந்த தண்ணியோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி கொஞ்சம் வற்றணும். கொஞ்சம் வற்றினோடனே நம்ம வறுத்து திரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சதை நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். முக்கால் கிலோக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். மற்ற எந்த பொடியுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த ஒரு பொடியே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். தண்ணியெல்லாம் வற்றிரும். இந்த பதம் உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் மட்டன் சுக்காக்கு. இன்னும் ட்ரை ரோஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த பொடி வறுத்து போட்டு செய்கிறதுனால மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை தூவி இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்மளுக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மட்டன் சுக்காவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.